வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நித்திர முடிச்சு கொஞ்சம் நித்திர தூக்கம். ஓகே. இப்போ நேற்று இன்றைக்கு இப்படி ஒரு பெரிய முக்கியமான போட்டிகள் நடந்திருக்கு. நெதர்லாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி ஐவரி கோஸ்ட் சொல்லி ஏகப்பட்ட அணிகள் தங்களுடைய பலங்களை நிரூபிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நாங்க தான் எங்களை தாண்டி போறதா இருந்தா பாருங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு தங்களுடைய பலங்களை பரிசித்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி எதிர்பாராத நாடுகள் இருக்குத்தானே, சின்ன நாடுகள் அல்லது இவர்கள் பெரிய அளவில் பலம் இல்லை என்று எதிர்பார்க்கிற நாடுகள் எல்லாம் நாங்கள் பலமாக இருக்கின்றோம், விட்டு கொடுக்க மாட்டோம், இலகுவாக கடும் ஃபைட் ஒன்று தருவோம் என்கின்ற அடிப்படையில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிரிக்கெட்டை விட நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். என்னதான் பலமான அணியா இருந்தாலும் சரி, என்ன பெரிய போன வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து கிண்ணங்களை கொண்டு வந்து 4 தடவை கொண்டு வந்தாலும் கூட ஒரு சிறிய இந்த முறை தான் அறிமுகமாயிருக்கின்ற உலகக்கிண்ண கால்பந்துக்குள்ளே அணியிட்டே தடுமாறுற அளவுக்கு தான் நிறைய அணிகள் இருக்கு. என்னடா ஒரு கோல் அடிச்சிருவாங்களோன்ற பெரிய பதட்டம் அதை பார்க்கும்போதே விளங்க மாதிரி விறுவிறுப்பு. நேற்றைய தினம் ஜெர்மனி அணி முதல் பாதியில் அந்த பதட்டத்தை பார்க்கக்கூடியதா இருந்தது. என்னதான் கடைசியில 7-1 வெற்றி பெற்றாலும் ஒரு அணி ஒரு கோலை கூட விடக்கூடாதுன்றதுல அவங்க பதட்டமா இருந்தாங்க. முதல் கோலை ஜெர்மனி அடிக்குது. கியூரஸா என்ற நாடு முதலாவது உலகக்கிண்ணம் வந்த வரத்துல 7வது நிமிடத்தில் ஜெர்மனி முதல் கோல் 21வது நிமிடத்தில் அவர்கள் கோல் அடிக்கின்றார்கள். ஜெர்மனி அடுத்த கோலை அடிக்கின்றது நான் நினைக்கிறேன் 32வது 33வது நிமிடத்தில் தான் அடுத்த கோல் அடிபடுகிறது. அதுவரையும் அவர்களுடைய அந்த ஃபைட் கொடுத்த இன்ட்ரெஸ்ட், யார்டா இவங்க அப்படியே என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச் ஃபுல்லா பாத்துனது இம்ப்ரெஸ்ட். கோல் 7 கோல் ஜெர்மனி அடிச்சது பரவாயில்லை, அவங்க விளையாடின விதம் ஜெர்மனிக்கு எதிராகவும் ஒரு கோல் பண்ணலாம் என்றது அதாவது புது அணி இந்த முறை தான் விளையாடுறாங்க. இதுல இந்த நாட்டை பற்றி சொல்லணும். கியூரஸா கேரிபியன், அதாவது மேற்கிந்திய தீவுகள் அல்லது அமெரிக்கா கண்டத்துக்குள்ள உள்ள ஒரு நாடு. 1,58,000 தான் இவர்களுடைய மக்கள் மொத்த சனத்தொகை. 1,00,000 கொழும்பு கூட இல்லை போல, கொழும்பை விட சின்ன 1,56,500 என்பதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படியாக இருந்தால் சந்துரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு 2010ஆம் ஆண்டு தான் நாட்டுக்கான அங்கீகாரமே கிடைத்தது. இது நெதர்லாந்து காலனித்துவ நாடு, நெதர்லாண்ட்ஸ் ஆட்சிக்குட்பட்ட நாடு. இன்னும் கூட 2010ஆம் ஆண்டு நாடாக உருவாகி 16 வருடங்களுக்குள் உலக கிண்ணத்தில் கால் பதிக்கின்றார்கள் என்றால் ஜெர்மனிக்கு எதிராக விளையாடி ஒரு கோலையும் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது, நெதர்லாண்ட்ஸை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே, அங்கே விளையாடுகின்றவர்கள் அல்லது அங்கே இருக்கின்றவர்கள் இங்கேயும் இருக்கின்றார்கள். பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அந்த செய்தியை கேட்கும்போது. 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடுதான் இப்பதான் உருவான, இப்பதான் நாடு அங்கீகாரமே பெற்றாங்க. உலகக்கிண்ண கால்பந்தாட்டுக்குள்ள ஒரு டீம் உருவாக்கி வந்திருக்காங்க. இவங்கதான் இப்ப உத்தியோகபூர்வமா உலகக்கிண்ணத்துல விளையாடின மிகச்சிறிய நாடு. இதை விட பெரிய சிறிய நாடு இனி வர வாய்ப்பு இல்லை. இதை விட சிறிய வாய்ப்பு 1.5 லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு நாம இருக்க சுற்றுவட்டத்தில் இதுல இருந்து வாங்கினாலே நாடுமே ஒரு சின்ன நாடுதான், ஒரு தீவு நினைக்கின்றேன். 444 சதுர கிலோமீட்டர் தான் இதன் அளவு என்று சொல்லப்படுகின்றது. ஜெர்மனி அணிக்கு எதிராக அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். புதிய அணிகளையும் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் கால்பந்துல இந்த சுவாரஸ்யம் என்பது. இந்த விஷயம் இருக்கு. அதோட நிறைய அணிகள் இன்றைய நாள்லயும் மோத போறாங்க. இப்ப முக்கியமா இப்ப நடந்த போட்டிகள்ல எந்த அணி அதிகம்? நெதர்லாந்து, ஜப்பான். நெதர்லாந்து 2-2 முடிவு விட்டு கொடுக்கவே இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு ஜப்பான் இந்த போட்டி சமநிலை முடிவாகும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரி நடந்தது. கோல்கள் 2-2 எதிர்பார்க்கவில்லை. ஜப்பானை பொறுத்தவரையில் கடந்த முறை ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி அணிகளை வீழ்த்திய அணி, வெற்றி பெற்ற அணி. இம்முறை நெதர்லாண்ட்ஸோடு சமநிலையான முடிவை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த குழு தான் கொஞ்சம் எனக்கு இந்த முறை கஷ்டமான இறுக்கமான குழு தான். நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், டுனிசியா. இப்பொழுது ஸ்வீடன் டுனிசியாவை வெற்றி பெற்றிருக்கின்றது. நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான் அணிகளுக்கு இடையில் சமநிலையான முடிவு. எனவே இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் கடுமையான போட்டி ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஒரு வாய்ப்பு, 2 அணிகள் நேரடியாக தகுதி பெறும். 3வது இடத்தை பெறுகின்ற 8 அணிகள், 12 அணிகளில் 8 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதற்குள் இருக்கின்ற 3வது நாடும் வரும். ஆசியாவின் பலமான நாடு இப்பொழுது ஜப்பான் நாங்கள் சொல்லிவிடலாம். பரவாயில்ல, ஆசியாவுக்குள்ள நம்ம நாடு சரி, ஓகே. ஆசியாவுக்குள்ள நாம பலமா இருக்குன்ற பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா இல்லாதால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இலங்கை வாய்ப்பே கிடையாது. அதனால வேற எந்த நாடு
சைனாவும் இல்ல, ஆசியால இருக்கிற நாடு ஒரே ஜப்பான் கொரியா போன்றவை ஃபுட்பால்ல ஆதிக்கம் செலுத்தினாலும் மத்திய கிழக்கு நாடுகள் இருந்தாலும் நமக்கு ஜப்பான் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. ஜப்பான் எப்பவுமே எங்களுக்கு ஒரு இலங்கையோட நெருக்கம் தானே. அதே மாதிரி எக்வாடர், ஐவரி கோஸ்ட் அல்லது கோட்டை டிவேர் என்று சொல்லுகின்ற அந்த நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் ஐவரி கோஸ்ட் வெற்றி பெற்றிருக்கின்றது. இவைதான் நடந்து முடிந்திருக்கின்ற போட்டிகள். இன்றைக்கு நடக்க போறோம். இன்றும் எத்தனை போட்டி இருக்கு? இன்றும் 4 போட்டிகள், அதாவது நாளை காலை வரையில் 4 போட்டிகள். இன்னும் ஒரு சின்ன நாடு இன்றைய தினம் விளையாட போகின்றது ஸ்பெயினோடு. ஸ்பெயின் இம்முறை உலக கிண்ணத்தினை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள முதலாவதாக கருதப்படுகின்ற நாடு. எதிர்வு கூறல் ஒட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. தரப்படுத்தல்கள் 2வது இடத்தில் இருக்கின்றார்கள். இன்று இரவு 9 மணிக்கு கேப் வேர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு, அந்த நாட்டோடு அவர்களும் முதல் தரம் கால் பதித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நாட்டின் சனத்தொகை 4,58,000. கொழும்புல விட. எனவே இப்ப ஸ்பெயின் போன முறை மொரோக்கோவுடன் வாங்கி கட்டிக்கொண்டு வெளியேறியது. எனவே இம்முறை அதிலிருந்து மீள்வதற்காக இந்த முறையும் மொரோக்கோ கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருக்கு. மொரோக்கோ மூட்டுத்தனமாக இருக்கிறது. இவர்கள் ஜப்பானையும் தான் போன முறை தோல்வியினர். இம்முறை நல்ல கம்பேக் கொண்டு காட்டுவார்கள், மிகப்பெரிய அளவில் செய்து காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது இரவு 9:30 இன்றைய தினம் நடைபெறப் போகின்றது. நாளை காலை நடைபெறப் போகின்றது 12:30, அதாவது அதிகாலை. இன்று இரவு தாண்டி 12:30 பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இது ஓரளவு கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாலும் 2 தடவைகள் செமிஃபைனலுக்கு வந்த நாடு பெல்ஜியம். தொடர்ச்சியாக நல்ல முறையில் அவர்கள் இல்லை. 2018ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் இறுதியாக விளையாடியது எகிப்து. அதற்கு பின்னர் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். அது ஒரு விறுவிறுப்பான சாதாரணமான போட்டியாக எதிர்பார்க்கலாம். சவுதி 3:30 விளையாட போகின்றது. சவுதி தான் முதல் தடவையா? சவுதி ஏற்கனவே விளையாடி இருக்கின்றார்கள். கடந்த உலக கிண்ணத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் செய்தவர்கள். அர்ஜென்டினா முதல் சுற்றுல அர்ஜென்டினா அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவதே கஷ்டம் என்கின்ற நிலைமையில் பார்த்துட்டு கடைசியாக அவுட் ஆயிட்டாங்க. அர்ஜென்டினா வெற்றி பெற்று மற்ற 2ஐயும் தோத்துட்டு தாங்க வெளியே போயிட்டாங்க. அதனால அர்ஜென்டினா பெரிய தடுமாற்றத்துக்கு உள்ளானது. உலக சாம்பியனை வெற்றி பெற்ற அணியா, அதனால நாங்கள் இலகுவாக மதிப்பிடையிலாது. உருகுவே மறுபுறத்தில் முதல் 2 உலக கிண்ணத்தினும் சாம்பியன்ஸ். ஆனா அதுக்கு பிறகு இவர்களோட படம் அவ்வளவா அவ்வளோ இல்லை. இந்த நிலைமையில தான் சவுதி, உருகுவே அணிகள் விளையாட போகின்றார்கள். நாளை காலை 6:30 ஈரான், நியூசிலாந்து. இது எங்க நடக்குது? அமெரிக்காவில். ஈரான் போட்டிகள் யாவுமே அமெரிக்கா. எனவே ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் தான் பலமான அணி. ஈரான் 21வது இடத்தில் இருக்கின்றது தரப்படுத்தல். இதனால பலமான அணி. நியூசிலாந்து 85வது இடத்தில் இருக்கின்றது. நியூசிலாந்து ஓசியானிக் வலயத்திலிருந்து வந்திருக்கின்றது. 3வது தடவையாக இந்த முறை உலக கிண்ணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஈரான் 7வது தடவை இது அவர்கள் உலக கிண்ணத்துக்கு. இந்த முறை ஈரான் அணி பற்றி பெரிய அளவா எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்கா ஈரான் போர் நடைபெறுகின்ற இந்த சூழலில் அமெரிக்காவில் அவர்கள் விளையாடுகின்ற போது அங்கு இவ்வாறு எதிர்பார்ப்பு இருக்க போகின்றது. எனக்கு தெரிந்து ஈரான் ரசிகர்கள் மைதானத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, மிக குறைவா இருக்கும். இந்த செல்வது, விசா பிரச்சனைகள், ஈரானியர்கள் அங்கே செல்ல முடியாது, மிக இருக்கும். அணியே போட்டிக்கு மட்டும் வந்துவிட்டு திரும்பி போகணும் என்ற நிலைமை ரசிகர்கள் நேரடியாக போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப முற்று முழுதாக நியூசிலாந்து சம்பந்தப்பட்டவர்கள், அமெரிக்காவில் உள்ளவர்கள் இருப்பார்கள் இந்த போட்டியினை பார்ப்பதற்கு. எவ்வாறு இந்த போட்டி அமைய போகின்றது? இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான போட்டி. நாளைக்கு காலையில் 6:30 பலர் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த போட்டியை. இது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஈரான் அணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அணியோட ஈரான் இலகுவாகவே வெற்றி பெறுவார்கள். பெரிய அளவில் சிக்கல் ஒன்று இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே இலகுவாக வெற்றி பெறுவார்கள். நிகழ்ச்சிக்கு அனுசரணை இன்றும் வழங்குறாங்க மோட்டோல். ஹோண்டா வாகனங்களுக்கான என்ஜின் ஆயிலை மோட்டோல் பாவிப்பதன் மூலமாக உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சரியான முறையில் பாவித்துக் கொள்ளலாம். நல்ல மைலேஜ் கொடுக்கும், என்ஜின் பாதுகாப்பு. பொதுவாக வாகனங்களுக்கு வேறு மாதிரியான என்ஜின் ஆயில்களை நாங்கள் மாற்றும் போது அதுக்கு உரிய நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு விதமான என்ஜின் இது நல்லது, அது நல்லதுன்னு கொடுப்போம். ஆனா நிறுவனத்தாலே, இப்ப கொண்ட நிறுவனத்தாலே இந்த என்ஜின் ஆயிலை நீங்க பாவிச்சா தான் இவ்வளவு காலம் ஓடும், இவ்வளவு காலம் செய்யும், நாங்க இதை பொறுப்பேற்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் இது. NS ரட்னம் மோட்டார்ஸ் வவுனியாவில் அமைந்திருக்கின்றது. இவர்கள் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு விநியோகஸ்தர்களாக செயல்படுகின்றார்கள். எனவே இந்த விநியோகஸ்தரிடம் நீங்கள் அந்த ஆயிலை பெற்றுக்கொண்டு அவற்றை பாவிப்பதன் மூலமாக நல்ல வினைத்திறனை பெற்றுக்கொள்ளலாம். அங்க மட்டும் தான் வாங்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட, அதாவது விநியோகஸ்தர்கிட்ட மட்டும் தான் இந்த ஆயில் இருக்கும்.
IDM நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல் வவுனியாவில் அமைந்திருக்கின்றது. வவுனியா காளிகோவில் வீதி குருமன்காட்டில் அமைந்திருக்கின்றது. புத்தம் புதிய கட்டடம் கூட நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கான சகல விதமான டிகிரி படிப்புகளையும் பட்டப்படிப்புகளையும் நீங்கள் அங்கே படிக்க முடியும். மேலதிக விவரங்களை அங்கே நேரடியாக சென்று முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும், வவுனியாவில் இருந்தோ அல்லது வடக்கில் இருந்தோ கொழும்புக்கு வர வேண்டும் என்பதையெல்லாம் மறந்துவிடலாம். லோ மேனேஜ்மெண்ட், நர்சிங் உட்பட பல டிகிரி கற்கிணறிகள் அங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றன.